buddies, welcome to Python for Toddler series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி நாம odd rowsல நம்ம வந்து ஒரு triangle pattern எடுத்துட்டு வருது அப்படினா நாம வந்து பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம further பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டராவும் கிளியராவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெக்டாங்குலர் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றது அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ப்ரீவியஸா நம்ம பார்த்த வீடியோல நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்றது அப்படினு நான் வந்து பார்த்திருந்தோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து 4 rows அப்படினு கொடுத்திருந்தாங்க அப்படினா சோ இந்த பேட்டர்ன்ல அவுட்புட் வரும்ங்கறத நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ என்ன மாதிரி இருக்கும் அப்படினா சோ 4 rows அதாவது 4/4ல நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இப்படி பார்த்தாலுமே 4 தான் இருக்கும், இப்படி பார்த்தாலுமே 4 தான் இருக்கும். சோ ஸ்கொயர் எப்படி இருக்கும்ங்கறது நம்ம எல்லாருக்குமே யூசுவலா தெரிஞ்ச விஷயம் தான். சோ இது எல்லாமே வந்துட்டு எல்லா சைட்ஸ்மே நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சோ யூசர் 4 கொடுத்திருந்தாங்க அப்படினா சோ எல்லா சைடுமே நமக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் தான் இருக்கும். சோ இந்த சைடு பாத்தீங்க அப்படினாலும் 4 ஸ்டார்ஸ் தான் இருக்கும், இந்த சைடு பாத்தீங்க அப்படினாலும் 4 ஸ்டார்ஸ் தான் இருக்கும், இந்த சைடு பார்த்தாலும் 4 ஸ்டார்ஸ், தென் இந்த சைடு பார்த்தாலுமே 4 ஸ்டார்ஸ் தான் இருக்கும். சோ யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்ண வீடியோ எப்படி இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கறத பார்த்துட்டு வந்துருங்க. சோ தட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ்மே இல்லாம ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் என்ன ஷேப்பில் இருக்கும்ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ லென்த் ஒரு ஷேப்பில் இருக்கும், பிரெத் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ லென்த் அண்ட் பிரெத் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து லென்த்னு சொல்லுவாங்க, இது வந்து பிரெத்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரே டைமென்ஷன் நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் வந்து 1 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா பிரெத் வந்து கண்டிப்பாக அதே சென்டிமீட்டரில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் வந்து 3 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா ஸோ பிரெத் வந்து கண்டிப்பாக சேம் 3 சென்டிமீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்காது. ஒன்று 3 விட பெருசாவோ இல்லை 3 விட சின்னதாவோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே வந்து ஒரே சென்டிமீட்டர்ஸில் நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஸ்டார் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெக்டாங்கிள் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வரதுக்கான கோட் எழுதுனதுக்கப்புறம் இந்த கோடை நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் பண்ணும்போது என்கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. நம்பர் ஆஃப் ரோஸ் நான் வந்து 4னு கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்லேயே எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவே நான் வந்து எந்த நம்பர்ஸ் நான் வந்து கொடுத்தாலுமே எனக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 6னு கொடுத்துட்டு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ 6க்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வந்திருக்கு. ஸோ இதே நான் 10 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 10க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஷேப் வரும். ஸோ 10க்கான அவுட்புட் வந்து இதுதான். ஸோ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் 10க்கான அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி வருதுன்னு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கோட் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன நம்பர் நான் வந்து 4னே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும்ங்கிறத நான் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் ஒரே மாதிரி இருக்கும், பிரெத் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல லென்த் வைஸ் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 ஸ்டார்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பக்கமும் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் வந்து இந்த இடத்துல பிரெத் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 2 3 4 5 6 ஸோ இந்த இடத்துல 6 ஸ்டார்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 ஸோ இந்த இடத்துல 6 ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ யூசர் வந்துட்டு 4ங்கிற நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ லென்த் வந்து உங்களுக்கு 4 இருக்கும், அதாவது 4 ஸ்டார்ஸ் இருக்கும். பிரெத் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுவே நான் வந்துட்டு வேற ஒரு எக்ஸாம்பிளை நான் வந்து தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ 5 கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது இந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ 5 rows நம்ம கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி நம்மளோட லென்த் வந்து 5 தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஸோ 5 வந்து யூசர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இதோட லென்த் வந்து எனக்கு வந்து 5 தான் இருக்கும். ஸோ பிரெத் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரெத் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 7 இருக்குது. ஸோ சேம் இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 ஸோ இந்த இடத்துலையும் பிரெத் வந்து 7 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ லென்த் வந்துட்டு யூசர் தர நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 4லேருந்து +2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 வரும். ஸோ 4 ஸ்டார்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு லென்த்தில் பிரிண்ட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ பிரெத்தில் வந்துட்டு நம்மளுக்கு 6 ஸ்டார்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் லென்த்தும் சரி பிரெத்தும் சரி நம்மளுக்கு வந்துட்டு ஈக்குவலாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ லென்த் வந்துட்டு 4ஆக இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பிரெத் வந்து 4ஆக இருக்காது. ஸோ வேறு ஒரு நம்பராக தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ லென்த் வந்து 4ஆக இருக்குது, பிரெத் வந்து 6ஆக இருக்குது.
ஸோ இதே மாதிரி யூசர் வந்து 5ங்கிற நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ லென்த் 5ஆக இருக்கிறதுனால பிரெத் வந்து நம்மளுக்கு 7ஆக இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்து எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்ங்கிறத நம்ம ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ சேம் நான் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து திரும்ப 4 நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 4னால நம்மளுக்கு கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 தான் இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங் வந்து 0லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ 0லேருந்து 3 இருக்குது, காலம் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. இப்போது எந்தெந்த ரோ அதுக்கப்புறம் எந்தெந்த காலம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த ரோவில் நம்மளுக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரோ வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார் வந்து பிரிண்ட் இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா ரோ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ரோ வந்து 3ஆக இருந்தது அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லலாம். ஸோ ரோ வந்து 3ஆக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிறத நம்ம கண்டிஷனில் சொல்லணும். ஸோ இப்போ ரோ நம்ம பார்த்ததுக்கப்புறம் காலம் வந்து பாருங்கள். ஸோ காலம் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா அந்த எல்லா காலம்லையும் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ காலம் வந்து 0வாக இருந்தால் அது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் காலம் வந்து 5ஆக இருந்தது அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ காலம் வந்து 5ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ ரோ வந்து 0 and 3ஆக இருக்கணும், 0 and 5ஆக இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகாமல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வரும்போது நீங்கள் ஆப்வியஸ்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து இஃப் அண்ட் எல்ஸ் பிளாக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ரோ வந்துட்டு நம்ம 4ஆக கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ரோ 0 and 3ல ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், காலம் 0 and 5ல நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். இதுவே யூசர் வந்து 4ங்கிற நம்பர் தராமல் 5ங்கிற நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா எந்தெந்த நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து எந்தெந்த ரோஸில் பிரிண்ட் ஆகணும் எந்தெந்த காலமில் பிரிண்ட் ஆகணுங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. அது வந்துட்டு ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும். ஸோ நம்மளால் இந்த இடத்துல நம்ம கோட் இஃப் கண்டிஷன் நம்ம எழுதும்போது நம்மளால் இந்த மாதிரி 0, 3, 0, 5 அப்படின்ட்டு நியூமரிக்கல் வேல்யூஸாக நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதாவது இந்த கோட் வந்துட்டு யூனிவர்சலாக எல்லா ரோஸ்க்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி தரணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்த வரைக்கும் ரோ வந்து 0வாக இருக்கணும், 3ஆக இருக்கும்போது ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அப்போ 4ஐ வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த கண்டிஷன் நம்ம வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ காலமும் 4ஆக இருக்கும்போது தான் இந்த 2 கண்டிஷன் நம்மளுக்கு வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன கண்டிஷன் எழுதணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம 0லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே வந்துட்டு ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு வரும்போது ஃபஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ஸ்டார் நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்மளுக்கு வந்து ரோவும் 0வாக தான் இருக்கும், காலமும் 0வாக தான் இருக்கும். ஸோ கண்டிஷன் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ரோ வந்து 0வாக இருக்கும்போதும் காலம் வந்து 0வாக இருக்கும்போதும் எனக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம இந்த 2 கண்டிஷன் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போது நாம் ரோ 0வாக இருக்கும்போது ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், காலம் 0வாக இருக்கும்போது ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லியாச்சு. பிகாஸ் அது வந்து எல்லா இது 4ங்கிற நம்பர் இல்லாமல் 5, 6, 7 எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலுமே நம்மளுக்கு அதே மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன தரணும் அப்படின்னா இந்த 3 வரத்துக்கும் இந்த 5 வரத்துக்கும் நம்ம வந்து கண்டிஷன் எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 4 நம்ம வந்து ரோஸ் கொடுத்துட்றோம். இந்த 4 ரோஸ்ங்கிறத நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா 1, 2, 3, 4 நம்ம எடுத்துகிட்டு வரலாம். 0, 1, 2, 3 அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 4 எடுத்துகிட்டு வரதுக்கு 4 ரோஸ்னு சொல்கிறதுக்கு இந்த 2 மெத்தட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ ஐட்ரேஷனிங் வந்து எய்தர் 0லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை 1லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பை டிஃபால்ட் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் வேல்யூ 1 அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யாருக்கா டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராகவே புரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம வந்துட்டு இந்த 0லேருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ 4னு வைக்கும்போது நம்மளுக்கு 3னு வருது. அதாவது 4 தான் நம்மளோட ரோ அப்படின்னா ரோ -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 வருது இல்லையா. ஸோ அப்போ அந்த 3rd ரோவில் தான் நம்ம வந்துட்டு எல்லா ஸ்டார்ஸுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுவே நம்ம வந்து 5th ரோ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோ வந்து 5th இருந்தது அப்படின்னா ஸோ 5 - 1 பண்ணும்போது நம்மளுக்கு 4னு வரும். ஸோ 4 தான் நம்மளுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் ரோவாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 4th ரோவில் நம்ம எல்லா ஸ்டார்ஸுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த இடத்துல இந்த 3ங்கிற நம்பருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ரோ -1.
ஸோ ரோ 0வாக இருந்தாலோ இல்லை ரோ -1 பண்ணாலோ அந்த இடத்துல ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து எழுதலாம். ஸோ இந்த ரோனுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குற இந்த நம்பர் தான். ஸோ இந்த நம்பர் நம்ம எதில் வாங்குறோம் அப்படின்னா ரோனுங்கிறதுல தான் நம்ம வந்து வாங்குறோம். ஸோ 0 3ங்கிறத 0, ரோ -1 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ I is equals to 0, I equals ரோ -1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சேம் இதே மாதிரி இப்போ காலமுக்கு வரணும். காலமுக்கு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தது தான். இப்போ இந்த இடத்துல ரோ வந்து 4ஆக இருந்தது அப்படின்னா காலம் வந்து 6 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ 4 ரோ இருந்தது அப்படின்னா காலம் வந்து 6 நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி காலம் 6ஆக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் காலமில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அப்போ காலம் என்ன சொல்லணும் அப்படின்னா காலம் -1 அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அப்போ காலம் வந்து 6ஆக இருந்தது அப்படின்னா ஸோ 6 - 1 பண்ணும்போது 5th காலமில் நம்மளுக்கு எல்லா ஸ்டார்ஸுமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த லாஜிக்கை தான் நாம் இந்த ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ காலம் வந்து 0வாக இருந்தாலோ இல்லை காலம் -1, ஸோ காலமில் என்ன இருக்குது அப்படின்னா 6 இருக்கும். ஸோ 6 - 1 பண்ணும்போது 5. ஸோ 5th காலமில் எல்லா ஸ்டார்ஸும் பிரிண்ட் ஆகும் நம்ம இந்த இடத்துல கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லைன் பை லைன் நம்ம வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே பெட்டராகவும் கிளியராகவும் புரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோனுங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ரோஸை நம்ம வந்து ரோஸில் வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் காலம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோ +2 அப்படின்ட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த லைன் எதுக்காக தரோம் அப்படின்னா ஸோ ரோ வந்துட்டு 4ஆக இருந்தது அப்படின்னா ஸோ காலம் வந்து நம்மளுக்கு 2 நம்பர் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்தது இல்லையா. ஸோ 4ஆக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 6ஆக இருக்கும் தான் பார்க்கும். ஸோ 4லேருந்து 6 வரணும் அப்படின்னா ஸோ 4 + 2 பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 6 வரும். ஸோ இந்த இடத்துல 4ங்கிறது நம்மளோட ரோ. ஸோ அதனால் இந்த இடத்துல ரோ +2 அதுதான் நம்மளோட காலம் அப்படின்ட்டு நாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் I in range ரோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரோல என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஸோ 4ல் இருக்கும்போது என்னென்ன இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபார் J in range காலம்னு கொடுத்துருக்கோம். ஸோ காலம் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 6ங்கிற காலம் தான் இருக்குது. ஸோ 6 அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கும். இந்த இஃப் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரோ வந்து ஈக்குவல்ஸ் டு 0வாக இருந்தாலோ இல்லை ரோ ஈக்குவல்ஸ் 3ஆக இருந்தாலோ, அதாவது ரோ -1 ரோட வேல்யூ வந்து 4. ஸோ 4 - 1 வந்துட்டு 3ஆக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிறது ஒரு கண்டிஷன். இல்லை காலம் வந்து 0வாக இருந்தாலும், ஸோ J வந்து 0வாக இருந்தாலும் இல்லை காலம் -1 6 - 1 வந்து 5. ஸோ 5 வந்து காலமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ ரோ அண்ட் காலம் எழுதாமல் ரோவை வந்துட்டு நம்ம வந்து ஐன்னு டினோட் பண்ணியிருக்கோம், காலமை வந்து நம்ம இந்த இடத்துல ஜேன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது அந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் பண்ணும், ஃபால்ஸ் ஆகும்போது எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோ வந்து 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ காலம் வந்துட்டு திரும்ப 0 பாயிண்ட் பண்ணும். 0லேருந்து 5 ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ ரோ 0 காலம் 0வாக இருக்கும்போது ரோ 0வாக இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ இத்தனை ஐட்ரேஷன்ஸுமே நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆகும். ஸோ இந்த இன்னர் லூப்பில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரோ 0 காலம் 0ன்னு இருக்கும். ஸோ ரோ 0வாக இருக்கிறதுனால கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இந்த ஸ்டார் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ஐட்ரேட் ஆகிட்டு 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ ரோ 0வாக இருக்கனால இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 2 பாயிண்ட் பண்ணும். திரும்ப ரோ 0 கண்டிஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த 2ல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3க்கு போகும். 3 ட்ரூ ஆகிறதுனால இந்த ஸ்டார், 4க்கு இந்த ஸ்டார், 5க்கு இந்த ஸ்டார். ஸோ ரோவில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஸ்டார்ஸுமே நம்மளுக்கு வந்து ரோட கண்டிஷன் 0வாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டார்ஸும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ திரும்ப வந்துட்டு ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாததுனால இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு \n. ஸோ கர்சர் இங்கே இருக்கக்கூடிய கர்சர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல போய் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட மெயின் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். I வந்து 1ஆக இருக்கும். ஸோ திரும்ப காலம் வந்துட்டு 0 to 5, அதாவது 6 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த இடத்துல ரோ வந்துட்டு 1, காலம் வந்து 0வாக இருக்குது. ஸோ காலம் 0வாக இருந்தால் ஸ்டார் பிரிண்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ காலம் 1, 2, 3, 4, காலம் 1, 2, 3, 4 எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். பிகாஸ் எந்த ஒரு கண்டிஷனுமே ட்ரூ ஆகாது. ஸோ எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்துட்டு காலம் வந்து 5 போய் பாயிண்ட் பண்ணும்போது 5ஆக இருந்துச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம இந்த இடத்துல கண்டிஷனுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் அப்போ இந்த ஸ்டாரும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். இந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிகிட்டே போயிடும். ஸோ அடுத்து இப்போ மெயின் ஐட்ரேஷன் போயிட்டு நம்மளுக்கு வந்து 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2ஆக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த திரும்ப இந்த காலம் 0வாக இருக்கும்போது இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் மட்டும் கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். 1, 2, 3, 4 இந்த 4 ஐட்ரேஷன்ஸ் போகும்போது இந்த வெறும் இந்த எம்டி ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு எப்போ திரும்ப காலம் வந்து 5 பாயிண்ட் பண்ணுதோ அப்போ நம்மளுக்கு திரும்ப கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இந்த ஸ்டாரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ தேர்ட் ஐட்ரேஷன் அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டாரும் பிரிண்ட் ஆகிடுது. ஸோ திரும்ப மெயின் பிளாக்குக்கு போயிட்டு
இந்த I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், I வந்து 3 இருக்கும். ஸோ I 3 இருக்கும்போது நம்மளுக்கு ரோ வந்து 3 இருந்தால் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டார் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ இந்த இடத்துல ரோவுமே வந்துட்டு ஈக்குவல்ஸ் 3 இருக்குது. ஸோ காலம் ஈக்குவல்ஸ் 0 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரோ 0 இருந்துச்சுனாலும் இல்லை காலம் 0 இருந்தாலும் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்னு எழுதிருக்கும். ஸோ எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் ஆகும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ எப்பயுமே லாஜிக்கல் ஆர் பொறுத்த வரைக்கும் எந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த கண்டிஷனை தான் நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நம்மளுக்கு வந்து செக் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்டே நம்ம இந்த இடத்துல I ஈக்குவல்ஸ் 0 பார்க்குறோம், அதாவது ரோ ஈக்குவல்ஸ் 0 அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அடுத்து போகும்போது I ஈக்குவல்ஸ் ரோ -1 பார்க்குறோம், அதாவது I ஈக்குவல்ஸ் 3 பார்க்குறோம். இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுறதுனால இந்த கண்டிஷன்லேயே நம்மளுக்கு போய் இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், ஐட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ரோ வந்து 3 தான் இருக்குது. ஸோ இது எல்லா கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ட்ரூ தான் ஆகும். ஸோ ட்ரூ ஆகிறதுனால இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸுமே நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ லாஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ எல்லா ஸ்டார்ஸுமே நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாதனால இந்த லூப்பை விட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். மெயின் லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இங்கேயும் ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாதனால இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஃபைனலாக நம்ம ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கோட் வந்துட்டு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு வருதுங்கிறதுக்கான அவுட்புட் வந்து ரொம்பவே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐட்ரேஷன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லாமல் ஜஸ்ட் நான் வந்துட்டு அவுட்லைனாக தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த ஐட்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாக பார்த்துட்டு இருந்த எல்லா பேட்டர்ன் பிரிண்டிங்ஸ்லையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ திரும்ப அதே ஐட்ரேஷன்ஸ் நான் வந்து ஐட்ரேஷன்ஸ் வைஸ் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஐட்ரேஷன்ஸில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி இருந்து போட்டுட்டு இருந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வீடியோஸ் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக புரியும். யாருக்காவது இந்த இடத்துல ஃபார் லூப்னாலோ இல்லை இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லையோ இல்லை இந்த இஃப் எல்ஸ் பிளாக்லையோ டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராகவும் பெட்டராகவும் புரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ மூலமாக எப்படி ரெக்டாங்குலர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங், பை பாய்.